அனைவருக்கும் வணக்கம். எய்ம்டிஎன் சார்பாக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி இது 5th வீக், தட் இஸ் 5வது வாரமாக இதை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் March 8 வந்து விமென்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதோட ஒரு ஸ்பெஷல் சீரியஸாக இன்றைக்கி நம்ம எதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் ரெலவெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஸ்கீம்ஸ் இல்லை திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். தட் இஸ் விமென்ஸ் டே ஸ்பெஷல். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நான் இங்கிலீஷில் தான் எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸஸ் எடுக்கும்போது நான் தமிழ்லேயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நோட்ஸை எடுக்கும்போது எடுத்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் அப்லோட் ஆகும்போது அதில் எதெல்லாம் முக்கியமான வேர்ட் உங்களுக்கு தமிழில் தெரியணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு தமிழுக்கான நோட்ஸ் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த அனோட்டேஷனில் இல்லாட்டினாலும் பட் தனியாக ஒரு ஃபைல் நான் உங்களுக்கு தமிழில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை மெயின்ஸ் எழுதக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, Group 2 ஆர் Group 1 சமீபத்தில் Group 1 நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது முக்கியமாக ஒரு ஸ்கீம் என்ன பண்ணிடுவாங்க, இல்லை ஒரு திட்டம். ஓகே, ஸோ அது எதில் கேட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் ரெலவெண்ட்டான ஸ்கீமோ திட்டமோ கேட்டுருவாங்க. அப்போது ரொம்ப அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடு ரெலவெண்ட்டான ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. Group 2 மெயின்ஸிலோட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க வித் ரெஸ்பெக்ட் டு விமனோட எம்பவர்மெண்ட். ஸோ அப்போது இது ஒரு செட் ஆஃப் திங்ஸ், அதாவது தமிழ்நாடு ரெலவெண்ட்டான ஸ்கீம்ஸ் எதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்துருவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது நமக்கு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்கிறோம்ல, யூனியன் கவர்மெண்ட். ஓகே, ஸோ ஒன்றிய அரசோட திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஒரு சைல்டு வெல்ஃபேருக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனுக்காக கவர்மெண்ட் என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு விமன் ஃபார் தயர் ஒர்க் ஆர் ஃபார் தயர் எம்பவர்மெண்ட், தட் இஸ் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஓகே, ஸோ சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 1 by 1 பார்க்கலாம். ஸோ வாங்க, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பு, அதுக்கான திட்டம் தான் இது. ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th March. ஓகே, ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கான விமன்ஸ் டே தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதான் அதோட தீம். ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்டு எம்பவர்மெண்ட். ஓகே, ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு விமனுக்கான ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மினிஸ்ட்ரியோ தான் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அது சார்ந்த விமனுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் வெல்ஃபேர் அண்டு விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் இதை பார்க்குறாங்க. ஸோ அப்போது ஒரு வேளை உங்களுக்கு மினிஸ்ட்ரி கேட்குறாங்க அப்படின்னா, விமன் ரெலவெண்ட்டான ஸ்கீம் உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரி தெரியலேனாலும், ஸோ இது நீங்கள் லாஜிக்கலாக கெஸ் எடுக்கலாம். இன்சென்ஸ் விமன் ரெலவெண்ட்டான ஸ்கீம், அப்போ கண்டிப்பாக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இல்லை விமன் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியணும். ஸோ ஒரு ஸ்கீமில் நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி தெரியாட்டினாலும் அந்த ஸ்கீமுக்கான மினிஸ்ட்ரி யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கொஷினை நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு 1992 இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான். ஓகே, ஸோ இயர்லியர் ஸ்கீம்னாலும் பட் நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது விமன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு நோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போதுமானது தான். விமனுக்கான ஸ்கீம்ஸ் எதெல்லாம் கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ஒரு நோட்ஸ் வச்சு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அதில் இதோட அப்ஜெக்டிவ் என்ன, தட் இஸ் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிவென்டிங் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான். ஓகே, ஸோ ப்ரிவென்டிங் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எது மூலமாக, த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் மூலமாக. அதை தாண்டி
விமனோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் கேர்ள் சில்ட்ரன் எஸ்பெஷலி. ஓகே, ஸோ ப்ரொடெக்டிங் ரைட்ஸ் ஆஃப் தி கேர்ள் சில்ட்ரன் தான் இதோட பேசிக் அப்ஜெக்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு என்ரோல்மெண்ட், இன்சென்ஸ் அதிகப்படியான பெண் குழந்தைகளை கல்விக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது 1992 இந்த திட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் டு ரைஸ் தி என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்றைக்கி மென்னை விட விமனோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு சக்ஸஸ் மாடல் தான். ஸோ என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் த கேர்ள் சைல்டு இன் ஸ்கூல். ஓகே, அட்லீஸ்ட் எது வரைக்கும் அப்படின்றாங்கன்னா இன்டர்மீடியட் லெவல் சொல்கிறாங்க. அது போக கேர்ளோட மேரேஜ் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 years அபவுக்கு மேலே இருக்கணும். என்கரேஜ் கேர்ள் சில்ட்ரன்ஸ் டு கெட் மேரிட் ஒன்லி ஆஃப்டர் 18 years அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஃபேமிலி பிளானிங்கை என்கரேஜ் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங் இன் சென்ஸ் ஃபார் தேர் பேரண்ட்ஸ். ஏன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலாச்சாரமோ இல்லை தமிழ்நாட்டு சொசைட்டிலையோ இல்லை எனி சொசைட்டிலையோ என்னென்னா மென்னுக்கு இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்சஸ் கேர்ள் சைல்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் சைல்டு வர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்த் இதை வந்து இன்கல்கேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 பெண் குழந்தைகள் பிறந்தாலும் 5ஆவதாக ஒரு ஆண் பிள்ளையை எதிர்பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை முன்னிறுத்தி போவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே என்னென்னா ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மினிமம் 2 கேர்ள் சைல்டாக இருந்தாலுமே அது ஃபேமிலி பிளானிங்குள்ளே என்கரேஜ் பண்ணுறாங்க. அது இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டோட ரைட்ஸ். ஓகே, அவங்களோட ஃபினான்ஷியல் சோஷியல் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுற ஒரு விஷயம். அப்போ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ சம் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஊக்கத்தொகை நம்ம அதுக்கு கொடுத்தா தான் மக்களும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஊக்கத்தொகை மாதிரி ஒரு இன்சென்டிவ் இங்கே நமக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸோடு வச்சுருப்பாங்க. தட் இஸ் இந்த கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக் வைப்பாங்க. அது யூஸ்வலாகவே நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு சில கண்டிஷன்ஸோடையே வரும். இதை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த க்ரைட்டீரியா ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் சைல்டுக்கு மினிமம் எவ்வளோ டெபாசிட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஓகே, அஸ் அ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால். இதே இது 2 கேர்ள் சைல்டாக இருந்தால் 25,000 டெபாசிட் பண்ணிடுவாங்க. சேம் அதே தான் ஃபார் 2 கேர்ள் சைல்ட்ஸ். ஓகே, அஸ் அ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக பே பண்ணிடுவாங்க. எந்த கார்பரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால் 50,000, 2 கேர்ள் சைல்டாக இருந்தால் 25,000. ஓகே, ஃபைன். சரி, இது டெபாசிட் பண்ணிடுறாங்க. சரி, இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம், ஓகே, அனுவல் இன்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அனுவல் இன்கம் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாதுன்னா 1,20,000 மேலே போகக்கூடாது. அதே மாதிரி கருத்தடை செஞ்சுருக்கணும், ஸ்டெர்லைசேஷன் பண்ணியிருக்கணும் ஐதர் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டெர்லைசேஷன் பண்ணியிருக்கணும், கருத்தடை பண்ணியிருக்கணும். எத்தனை வயசுக்குள்ளே அப்படின்னா 40 வயசுக்குள்ளே. Okay, so upper age limit for undergoing sterilization by either of the parents has been fixed as 40 years. ஸோ இந்த 2 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த 50,000 கேர்ள் சைல்டு பேரில் உங்களால் டெபாசிட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போது அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 1,20,000 மேலே இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், அப்பாவோ அம்மாவோ, அவங்களுக்கு கருத்தடை செஞ்சுருக்கணும் 40 வயசுக்குள்ளே. ஓகே, ஸோ இது வந்து கண்டிஷன் டு அவைல் திஸ் ஸ்கீம். ஓகே, ஃபைன். இந்த 50,000 25,000 என்ன பண்ணிடுறாங்க, டெபாசிட்டில் போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது எப்போ எக்ஸ்பீரி ஆகும், தட் இஸ் மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த கேர்ள் சைல்டுக்கு 18 வயசு பூர்த்தி அடையுதோ, ஓகே, ஸோ பூர்த்தி அடையுதோ அப்போது இது வந்து மெச்சூர் ஆகும். ஆனால் இது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேர்ள் சைல்டுக்கு, அது வந்து செகண்ட் கேர்ள் சைல்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேரண்ட் என்னன்னா தேர்ட் கேர்ள் சைல்டோ இல்லை தேர்டு மேல் பாயோ யாரோ ஒருத்தவங்களும் இவங்க வந்து பிறந்துடுறாங்க அப்படின்னா, அப்போது இந்த ஸ்கீமோட பர்பஸே என்னவாயிடுது, டைலூட் ஆகிடுது. அப்போது 5 வருஷத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி எடுக்கும்போது எவ்ரி 5 இயர்ஸ் கூட எடுப்பாங்க. 18 வயசு முடிஞ்சோடனே அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை கொடுத்துருவாங்க.
ஓகே, ஸோ அது போக இதில் இன்னொரு கண்டிஷனும் வைக்கிறாங்க. என்னன்னா, அந்த கேர்ள் சைல்டு அட்லீஸ்ட் 10ஆவதுனாச்சும் முடிச்சிருக்கணும். அப்போ இது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் சைல்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக ஒரு 18 வருஷம் அப்படின்னு வரும்போது அது நல்ல ஒரு ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதுக்கடையில் என்னவும் இம்போஸ் பண்ணிடுறாங்க, சம் கண்டிஷன்ஸையும் இம்போஸ் பண்ணிடுறாங்க. இன்சென்ஸ் அந்த பொண்ணு படிச்சிருக்கணும்னு வேறு சொல்லிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக என்னென்னா அந்த பேரண்ட் படிக்க வச்சுருவாங்க. அப்போ அடுத்த லெவலுக்கு அந்த பொண்ணு என்ன ஆயிரும்னா எம்பவர் ஆகி போயிடும். ஸோ இது ஒரு அருமையான திட்டம் 1992 கொண்டு வந்தது. நல்ல சக்ஸஸான ஒரு திட்டமும் கூட. இதில் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 50,000 ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால், 25,000 2 கேர்ள் சைல்டாக இருந்தால். அந்த ஸ்கீமை அவைல் பண்ணணும் அப்படின்னா 1,20,000 அனுவல் இன்கம் மாதம், தட் இஸ் அனுவல் வருஷ வருமானம் அந்த குடும்பத்துக்கு அவ்வளோதான் இருக்கணும். 40 வயசுக்குள்ளே எய்தர் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க கருத்தடை செஞ்சுருக்கணும். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சோடனே இந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் வந்துடும். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் கடைசியாக வரணும் அப்படின்னா 10வது வரைக்கும்னாச்சும் அட்லீஸ்ட் இந்த பொண்ணு படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த திட்டத்தோட ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீமான்னு கேட்டால் சக்ஸஸான ஸ்கீம் தான். ஓகே, ஸோ இது ஒரு சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீமில் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து கிரேடில் பேபி ஸ்கீம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொட்டில் குழந்தை திட்டமும் கொண்டு வந்தது யாப்பான்னு பார்த்தீங்கன்னா 1992 பீரியடில் தான். ஓகே, ரெண்டுமே தி தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜெயலலிதா அவங்க இனிஷியேட் பண்ண ஸ்கீம் தான். ஓகே, ஸோ அப்போது இது வந்து இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கன்னு பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ அங்கே சைல்டு செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 இந்த ஸ்கீமை என்ன பண்ணுறாங்க, மதுரை, தேனி, திண்டுக்கல் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 2001 சென்சஸில் இந்த மாவட்டங்கள்லையும் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் டு பாய்ஸ். ஓகே, ஸோ ஒரு 1000 ஆண் குழந்தைகள் இருக்குன்னா அதுக்கு நிகரான பெண் குழந்தைகள் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 943 வச்சுருக்கோம். பட் ஒரு டைம் பீரியடில் 942 இருந்துச்சு. திருப்பி என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸை மட்டும் இப்போ நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2001 மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி இந்த மாதிரி மாவட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிசு கொலை அதிகமாக இருந்ததுனால, ஓகே, ஸோ இப்போ அந்த பாலினம் சார்ந்த சிசு கொலை அதிகமாக இருந்ததுனால ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது அதிகமாக இருந்ததுனால அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு தான். ஓகே, ஸோ பெண் குழந்தைகள் சிசு கொலையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பேசிக் அப்ஜெக்டிவே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை பெண் குழந்தை பிறந்துருச்சா, உங்களுக்கு வளர்க்குறதுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோ ப்ரைமரி கேர் சென்டரோ இல்லை சில்ட்ரன் ஹோமோ எங்கேயோ ஒரு இடத்துல என்னென்னா அங்கே ஒரு தொட்டில் இருக்கும், அந்த தொட்டிலில் நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, அதை கவர்மெண்ட்டே எடுத்து வளர்த்துக்குருவாங்க. ஸோ அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஸ்கீமும் கூட. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் தொடருதான்னு கேட்டால் இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இப்போயுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான உதாரணம் 2011 சென்சஸ் நம்ம பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய டேட்டா தான். ஓகே, ஸோ 2011 சைல்டு செக்ஸ் ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 943/1000. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இது நமக்கு தேவை. ஏன்னா இந்த டேட்டா நமக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது எவ்வளோலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 இருந்து 2011க்குள்ள 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ஒரு நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஓகே, அது ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பட் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸில் இந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக சிசு கொலைகள் நடக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அப்போ இந்த மாதிரி இடத்துல மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை இன்னமும் அக்ரஸிவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போயும் இது கரண்ட்டாக போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ தொழில் குழந்தை திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் பீரியட் 1992. இது கொண்டு வந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு சேலம் மாவட்டம் தான். ஓகே, அதுக்கப்புறம் 2001 மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரியில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு சிசு கொலைகளை தடுக்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ சிசு குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா இங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஓகே, இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னென்னா ரொம்ப அதிகமாக கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடலூர் இப்போ அதிகமாகவே ஃபோக்கஸாக இருக்குது. ஏன்னா இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒன்றில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கடலூர் மாவட்டம் கம்பேரிட்டிவ்லி இப்போ அதிகமான
ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னால அந்த சைல்ட் செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது தொடர்ந்து வந்த ஸ்கீம் தான் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற ஸ்கீமு. இது யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், தட் இஸ் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இது கொண்டு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எந்த மாவட்டத்தில் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபட், ஹரியானா ஸ்டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில். ஓகே, ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. இதோட நோடல் மினிஸ்ட்ரி யார் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பொறுத்தளவுக்கு தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன் தான். தட் இஸ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை ஓவர் கம் பண்ணணுங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஓவராலாகவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த சிசு கொலைகளை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்றிய அரசு கொண்டு வந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கீம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷனை ஓவர் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டுக்கான எஜுகேஷன், அவங்களோட பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 22 ஜனவரி 2015. ஓகே, ஸோ இதில் நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்னா யார் இதை பொறுப்பேற்றுக்கிறது? இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்தியா முழுக்க இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் தி ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது தமிழ்நாட்டில் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, இந்த ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது கடலூர் டிஸ்ட்ரிக்டில். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 24th January 2015. இந்த 24th January 2015ஓட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஓகே, ஸோ நேஷனல் கேர்ள் சைல்டு டேவா எதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 24 ஜனவரி 2015. நமக்கு March 8 விமன்ஸ் டே. ஓகே, ஆனால் நேஷனல் கேர்ள் சைல்டு டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24th January 2015. ஓகே, இது இன்ட்ரடியூஸ் பண்ண வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மருங்கூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தாலுக்கில் இருக்குது, இன் கடலூர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சஸ் பாருங்கள், 2001 சென்சஸில் இந்த டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள் 896 இருந்தது. ஓகே, ஸோ 957 இருந்தது எப்போ 2001. இப்போ பாருங்கள் 896 இருக்குது. ஸோ 896 குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் தான் 1000 ஆண் குழந்தைகளுக்கு சமமாக இருக்காங்க. அப்போ பெரிய ட்ராப் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதனால தான் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. அப்போது இது ஒன்று நமக்கு தெரிய வேண்டிய டேட்டா. இந்த டிஸ்கஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஏன் பண்ருட்டி தாலுக்காவில் மருங்கூர் அப்படிங்கிற வில்லேஜில் கொண்டு வந்தாங்கன்னு. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, மருங்கூர் வில்லேஜ் அப்படிங்கிறது இதுதான் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போது இது நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2011 சென்சஸ் படி 943. இதே இது நேஷனல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 918 தான் இருக்குது, நம்மளோட கம்மியாக இருக்காங்க. ஓகே, ஸோ 918 தான் ஆல் இண்டியா முழுக்க. தமிழ்நாட்டில் 943 கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமை கரெக்டாக போகுதா இல்லையா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் இந்த ஸ்கீம் கரெக்டாக போகுதா இல்லையாங்கிறத பார்க்குறது. இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th January 2017 குட் பர்ஃபார்மன்ஸ் ஆன் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற ஸ்கீமில் அவார்டு கொடுத்தாங்க ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு. ஓகே, கடலூரில் இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2017 யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு 24 ஜனவரி 2017. ஓகே, ஸோ அதாவது நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்போது கடலூர் தான் இருக்கிறதுலே அதிகமான சைல்ட் செக்ஸ் ரேஷியோவில் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணதுக்காக. அப்போது இது வந்து நமக்கு தேவையான டேட்டா. இதையும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா தான். கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் நிறையாவே இருக்குது. ஓகே, ஸோ 2-3 ஸ்கீம் நீங்கள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபைன். ஓகே, அடுத்து ஸ்டேட் அவார்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இதே நேஷ்னல் அவார்டு தான். 24 நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அன்னைக்கு 2019 தமிழ்நாட்டிலேருந்து எந்தெந்த ஊர்லாம் வாங்குச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று, தமிழ்நாடு ஓவராலாகவே நரிசக்தி புரஸ்கார் அப்படின்னா புரஸ்கார்னா அவார்டு
நரிசக்தி அப்படின்னா பெண் சுதந்திரம் ஆர் பெண் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து ப்ரெசென்டட் பை ஹானரபிள் பிரசிடென்ட் டு இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே March 8 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க 2019. தமிழ்நாடு தான் ரிசீவ் பண்ணியிருக்கு 2019 அவார்டு. ஓகே, ஸோ நரி புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லி விமன் எம்பவர்மெண்ட் அவார்டு அப்படிங்கிற ஒன்று எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 8, 2019 அன்னைக்கு தமிழ்நாடுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ இருக்கு இல்லையா, இதில் எஃபெக்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2019 திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு. ஓகே, ஸோ கலெக்டருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாகவே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்காக. அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கண்டினியூஸாக சைல்டு செக்ஸ் ரேஷியோவை அந்த டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கன்சிஸ்டன்ட்லி 4 வருஷமாக. 4 வருஷமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விமன் சைல்டு செக்ஸ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு 2019. அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டும் வாங்கியிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அவேர்னஸ்க்காக. அப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வாங்கியிருக்கு, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று நான் பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ இது எல்லாமே March 8 நேஷ்னல் விமன்ஸ் டே அன்னைக்கு 2019 இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பெட்டர் டிஸ்ட்ரிக்டாக அவார்டு வாங்கியிருக்கு. தமிழ்நாடு நரிசக்தி புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. ஓகே, இது எல்லாமே டெவலப்மெண்ட்டு ஆர் சீரியஸ் அச்சீவ்மெண்ட் பை தமிழ்நாடு. பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இந்தியா முழுக்க. அதனால தான் இந்த அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள் விமன் வெல்ஃபேர். இது நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே, ஸோ புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணி மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணி இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க 2022. இதில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது சாரவம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஓகே பர் மந்த்து. எந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்தோ படிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட அண்டர் கிராஜுவேஷன் யூஜிக்கு ஓகே, ஸோ யூஜி படிக்கிற வரைக்கும் டிப்ளமோ படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா மாதம் 1000 ரூபா கவர்மெண்ட் என்ன பண்ணிடும்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம்னு வந்துச்சு, பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம்னு வந்துச்சு. ஓகே, இந்த ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இந்த ஸ்கீம் ஏற்கனவே 2 தடவை இந்த ஸ்கீம் நம்ம பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோட்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதில் ஆன்லைன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான், இதை போர்ட்டல் தான் இதை ஃபங்க்ஷன் பண்ணுது. போர்ட்டலை கொடுத்து சில நேரம் கேள்வி கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த திட்டம் எதுக்கானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ஸ்கீமை நான் வந்து கடந்து போயிடுறேன். ஓகே, அடுத்து விடியல் பயணம் திட்டம். ஓகே, ஸோ இந்த விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் ஓகே, ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸஸில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 0 காஸ்ட். ஓகே, ஸோ 0 காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்சென்ஸ் விலையில்லா பயணம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃப்ரீ காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, அதை ஃப்ரீ காஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். ஓகே, வெய்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபீஸ் வெய்வர்னு சொல்லுவாங்க, இல்லை 0 காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி தான் நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது எழுதணும், 0 காஸ்ட்டுன்னு தான் எழுதணும், ஃப்ரீன்னு சொல்லி எழுதிடாதீங்க. ஓகே, ஸோ விலையில்லா பயணம் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எழுத பழகிக்கங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா May 2021. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெய்வ் சார்ஜஸ் நல்லா பாருங்கள், 0 காஸ்ட்டோ இல்லை ஃப்ரீ ட்ராவல்னு சொல்ல கிடையாது. ஒன்று வெய்வ் சார்ஜஸ்ன்னு எழுதுங்க, இல்லை 0 காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எழுதுங்க நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதா இருந்தால். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் தி விமன் கம்ப்யூட்டர்ஸ் யாரெல்லாம் பாருங்கள், விமன் இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் வர்றாங்க. ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஆர் கோயிங் ஃபார் தி ஸ்கூல்ஸ் ஆர் அதர் ஃபார் தேர் ட்ரைனிங் டெவலப்மெண்ட். ஓகே, விமன் இன்க்ளூட் ஆகிறாங்க, இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இது அவைலபிள். ஓகே, எந்த பஸ்ஸஸ்லனா ஆர்டினரி ஃபேர் சிட்டி பஸ்ஸஸில் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன் கொடுத்த ஒரு திட்டம். ஸோ இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது கார்பரேஷனில் மட்டும் இருந்துச்சு. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏற்காடு, கருமாந்துறை இந்த மாதிரி ஏரியாஸ்க்கும் இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஹில்லி ஏரியாஸ்க்கு. ஏன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டு லெவலில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து ஸ்டடி பண்ணாங்க. இன்சென்ஸ் இது எந்த அளவுக்கு
மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, பெண்களுக்கான சுதந்திரத்தை இது முன்னேற்றி கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வில் என்ன ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கு எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஒரு டாபிக் பர்டிகுலர் ஏரியா உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு தேவையான விஷயம்தான். இந்த விடியல் பயணம் ஸ்கீம் மூலமாக பெண்களுக்கான விஷயங்கள் என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நத்திங் பட் ஒரு 1000 ரூபா பெண்களுக்கு அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஒரு மாதத்துக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா செலவழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1000 ரூபா மிச்சமாகும் போது அவங்களுக்கு இது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சேவிங்ஸாவோ இதை பண்ணிக்கலாம், இல்லை அவங்க செலவுக்கு ஏதோ தேவையான செலவுகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது போக ஹையர் ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் அமாங் விமன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகும்போது ஒரு 2000 ரூபா 3000 ரூபா சம்பளத்துக்கு போகும்போது ஒரு 1000 ரூபா மிச்சப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்னென்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஓகே ஃபைன், நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைக்கு போகிறதுல மிச்சப்படுத்த முடியுது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், வேலைக்கு போகிறத நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹையர் விமன் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் இதில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் விமனுக்கான எம்பவர்மெண்ட்டு, டிக்னிட்டி, ஓகே, ஸோ அவங்களுக்கான விஷயங்கள், தென் தேர் மொபிலிட்டி, எங்கேனாலும் போயிட்டு வர்றதுக்கான சுதந்திரம், இதெல்லாம் கிடைக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், தட் இஸ் விமன் எம்பவர்மெண்ட் பெட்டராகவே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக பெண்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லேர்னிங் ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதில் டெவலப் ஆகுது இந்த அர்பன் ஏரியாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஹைலைட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடியல் பயணம் திட்டத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தான் எழுதணும். ஓகே, ஸோ இது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை போட்டு எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு 5 பாயிண்ட்டு, மேக்ஸிமம் 10 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமை பற்றி ஒரு 2 பாயிண்ட்டு, இது ஒரு 4 பாயிண்ட் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான். ஓகே, ஸோ இது விடியல் பயண திட்டத்தோட பேசிக் இது. அடுத்தது போகலாம், கவர்மெண்ட் சர்வீசஸ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் ஹோம்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல், ஓகே, ஆர் விமன் இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்டல் தான், ஓகே, பிஜின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ விமன் ஹாஸ்டல்ஸ், ஓகே, இது யாருக்காக அப்படிங்கிறது, இது கவர்மெண்ட்டே தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ கவர்மெண்ட்னால தொடங்கப்பட்ட ஒன்று. ஸோ இதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா விடோஸ், டெசர்டட் ஒய்ஃப்ஸ், கைவிடப்பட்ட விதவைகள், ஓகே, ஸோ கைவிடப்பட்ட மனைவிகள் யாரோ, டெசர்டட் ஒய்ஃப்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு விமன், அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ்னால ஏதாச்சும் கேர்ள்ஸை ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீடு வந்து அவங்கள ஏற்றுக்கல அப்படின்னா அந்த பெண்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சர்வீஸ் ஹோம்ஸை அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சர்வீஸ் ஹோம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு இருப்பிடம். ஓகே, இந்த இருப்பிடத்தில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அவங்களுக்கான அக்காமடேஷன், அவங்களுக்கான எஜுகேஷன் இருந்தால் எஜுகேஷன், வொகேஷ்னல் ட்ரைனிங் லைக் ஏதாச்சும் சிறு குறு பயிற்சி திட்டங்கள், ஏதாச்சும் ஒன்று எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் ஏதாச்சும் ஒரு வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறது, ஃப்ரீ சப்ளை ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ், யூனிஃபார்ம்ஸு, செப்பல்ஸு, சானிட்டரி நாப்கின்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஹோம் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7 கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை அண்ட் கிருஷ்ணகிரி. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் சர்வீசஸ் ஹோம் யார் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த சைல்டு மேரேஜ் இதெல்லாம் இருந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய கேர்ள் சைல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. சரி, இதுக்கு எதுவும் க்ரைட்டீரியா இருக்கா அப்படின்னா இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. இந்த விடோஸ், டெசர்டட் ஒய்ஃப்ஸ், இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா annual income லிமிட்டையும் செட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தட் அப்ளிகேஷன் ஷுட் பி அண்ட் ஃபீமேல். ஓகே, ஸோ அது பெண்களுக்காக மட்டும்தான உண்டான ஒரு சர்வீஸ் ஹோம். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண், ஓகே, ஸோ அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோக்கு மேலே அதிகமாகக்கூடாதுன்னா 72,000க்கு மேலே. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது. ஓகே, அது போக ஏஜ் ஆஃப் த அப்ளிகண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 45 வருஷம் தான். ஓகே, ஸோ 45 வருஷம் வரைக்கும் தான், 45 வயசு வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சர்வீஸ் ஹோமில் இருக்க முடியும். உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 14 to 45. இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஏஜ் க்ரைட்டீரியாவும்
இந்த இன்கம் க்ரைட்டீரியாவும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பர்டிகுலர் ஸ்கீமில். ஓகே, ஸோ அது போக இதில் யார் யாரெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ, டெசிடியூட் விமன், டெசர்டட் விமன், adolescent girl, differently abled women, women from socially and economically backward sections. ஸோ இவங்க எல்லாம் என்னவாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறாங்க. இது ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு திட்டமும் கூட. ஓகே, ஸோ இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதில் நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஹோமில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிது, தென் இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீமேலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஆண்டு வருமானம் 72,000க்கு மேலே இருக்கக்கூடாது. அதில் யார் நெக்லெக்ட் ஆகிறாங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிடையாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 45 வயசு வரைக்கும். ஸோ இதில் க்ரைட்டீரியாஸ் யாராருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் அவைலபிள் அப்படிங்கிறது மட்டும் நம்மள்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இதோட இந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து போவோம், விடோ அண்ட் டெசிடியூட் வெல்ஃபேர் போர்டு. ஓகே, ஸோ இப்போது இதே தான் இந்த விடோ அண்ட் டெசிடியூட் விமன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வெல்ஃபேர் போர்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வெல்ஃபேர் போர்டு அப்படின்னா அதோட மையத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான திட்டங்களை வந்து ரொம்ப விரைவாக செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் இந்த போர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் போர்டு. இது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 2/9/2022. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த டேட்டு நமக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் கம்போசிஷன், தட் இஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா போர்டு இல்லையா, ஸோ போர்டு அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு குழு இருக்கணும். அப்போ இந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 10 அஃபீஷியல் மெம்பர்ஸும் 14 நான் அஃபீஷியல் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ மொத்தம் 24 மெம்பர் கொண்ட ஒரு பாடி. ஓகே, ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இந்த வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது. இதோட சேர்மேன் யாருன்னு பாருங்கள், மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ மினிஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம சிஎம்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா அது தப்பு. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு சேர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, இதை எந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்து கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975. இது ஒரு மேஜரான ரெஜிஸ்ட்ரேஷன், சொசைட்டி ஆக்ட். ஓகே, தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே தான் இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி கேட்பாங்க, கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்பாங்க. பட் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் சொசைட்டிஸ் ஆக்ட். ஓகே, ஸோ தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த டெசிடியூட் விமனோ இல்லை விடோவோ அவங்க பயன்பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளோக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அவங்க இந்த பெனிஃபிட்டை அடைய முடியாது. இந்த போர்டில் கிடைக்கக்கூடிய ஸ்கீம்ஸை என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால பெனிஃபிட் அடைஞ்சிக்கிற முடியாது. ஸோ இது இந்த வெல்ஃபேர் போர்டோட ஒன் ஆஃப் தி இன்கம் க்ரைட்டீரியா ஃபார் அவைல் தி ஸ்கீம்ஸ். ஓகே, எது அவைல் தி ஸ்கீம்ஸ்னால் இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தான், இதுதான் அந்த திட்டம். ஓகே, கவர்மெண்ட் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் 1,20,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. இதை குழப்பிக்காதீங்க. இதோட க்ரைட்டீரியா 72,000, இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போர்டோட க்ரைட்டீரியா. ஓகே, ஃபைன். இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் அங்கேயும் இதே தான், விடோஸ், deserted women, orphan women and spinsters through formulation of necessary schemes to improve their livelihood status by providing them facilities such as education, health, அங்கேயும் ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அங்கேயும் எம்பவர்மெண்ட்டு, ஸ்பெஷல் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான கடன் உதவி கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக முன்னேற்றுவது. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர்டு பண்ணுது. ஓகே, ஸோ இந்த போர்டை பொறுத்தளவு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது எப்போ தொடங்கப்பட்டது, ஓகே, இன்னொன்று இதோட மினிஸ்டர், இதோட சேர்மன் யார், ஓகே, தென் இது எந்த ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் அவைல் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய அனுவல் இன்கம் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாது, 1,20,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ஸ்கீமில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு புரிகிற மாதிரி தமிழில் நான் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். ஓகே, ஸோ தமிழில் நோட்ஸ் நான் கொடுத்துட்றேன். பட் இது எல்லாமே இங்கிலீஷில் இருந்தாலும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் வரேன். ஸோ தமிழில் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகே, ஸோ கிளாஸை கவனிச்சுக்கோங்க. நோட்ஸ் உங்களுக்கு தமிழில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபைன். அடுத்து இது ரீசெண்டாக இப்போ கொடுத்த 2025 மார்ச் 8 கொடுத்த ஒரு அவார்டு. ஸோ இதுவும் இந்த ஸ்கீமுக்குள்ளே வந்துடுறதுனால, இந்த விமன்ஸ் டே ஸ்பெஷல்லே வந்துடுறதுனால இந்த விஷயத்தையும் நம்ம பேசிடுவோம். தட் இஸ் அவையார் அவார்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த அவையார் அவார்டு அப்படிங்கிறது யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் விமன் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த விமன் அப்படின்னு வரும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு
பணி செஞ்சுருக்கணும் இல்லையா, நாட்டோட முன்னேற்றத்துக்காகவோ இல்லை பெண்களோட முன்னேற்றத்துக்காக ஏதாச்சும் ஒரு பணி செஞ்சுருக்கணும் இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. ஸோ யாராச்சும் ஒரு விமன் ஹூ ஆர் வெல்வர்ஸ்ட் இன் சோஷியல் ரிஃபார்ம், விமன் டெவலப்மெண்ட், கம்யூனல் ஹார்மோனிக்காக, சர்வீஸ் ஃபார் லாங்குவேஜ், ஓகே, மொழி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த விமனுக்கு, ஓகே, ஸோ இதில் யார் மட்டும்தான் பெனிஃபிஷியரி, ஓன்லி விமன் மட்டும்தான் பெனிஃபிஷியரி. ஓகே, க்ரைட்டீரியா நிறையா இருக்குது. சோஷியல் ரிஃபார்மு, விமன் டெவலப்மெண்ட், கம்யூனல் ஹார்மோனி, சர்வீஸ் ஃபார் லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னென்னா அந்த விமன் அவையார் அவார்டு வாங்கிறதுக்கான க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இது போக இந்த அவையார் அவார்டு வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இன் சென்ஸ் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க, ரைட். அடுத்து இந்த அவார்டை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இன்சென்ஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த அவார்டை நீங்கள் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா இந்த அவார்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 8 எவ்ரி இயர். ஓகே, ஸோ ஒவ்வொரு வருஷமும் March 8 கொடுப்பாங்க. அவார்டிஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா அஸ் அ கேஷ். ஓகே, ஸோ கேஷ் ப்ரைஸாக கொடுத்துருவாங்க. பொன்னாடை ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் சைட்டேஷன் சொல்லி அவார்டு இருக்கிறோம் இல்லையா, அது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 1,50,000 ரூபா கேஷ் கொடுப்பாங்க, ப்ளஸ் அந்த சைட்டேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள், தட் இஸ் பொன்னாடையும் அந்த அவார்டும் கொடுக்கறது தான் இதோட திட்டம். ஓகே, ஸோ அப்போ இதில் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவையார் அவார்டு எப்போ கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வருஷமும் March 8 கொடுக்குறாங்க. யாருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, விமனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரி, என்ன க்ரைட்டீரியா இருக்குது, சோஷியல் ரிஃபார்ம், விமன் டெவலப்மெண்ட், கம்யூனல், இதெல்லாம் ஓகே ஃபைன். இது யாருக்கு மட்டும்தான் எலிஜிபிள், ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கணும். ஓகே, இதில் வயசு 18 வயசுக்கு மேலே முடிஞ்சிருக்கணும். சரி, இந்த அவார்டில் என்ன கிடைக்குது, எனக்கு 1,50,000 ரூபா கேஷும் சைட்டேஷனும் கிடைக்கிது. ஓகே, சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாருக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது. ஒய்ஜி ராஜலட்சுமி பார்த்தசாரதி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு போகாட்டினாலும் அட்லீஸ்ட் 2025, 24 இந்த 2 வருஷத்தோட அவார்டி வின்னர்ஸ் யாருன்னு மட்டும் பாருங்கள். பசுதினா சுசராஜ் ஆர் அட் பம்மா. ஓகே, ஸோ இவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா யசோதா சண்முக சுந்தரம் இப்போ 2025 ரீசெண்டாக கொடுத்தது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதை மட்டும்னாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யசோதா சண்முக சுந்தரம் ஷீ இஸ் தி ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் தான். ஸோ இதை மட்டும்னாச்சும் அட்லீஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 1லையோ இல்லை அடுத்து வரக்கூடிய குரூப் 4 டெஸ்ட்லையோ எதுலையோ ஒன்றில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவ்வையார் அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் பேர் பேஸ்டு கொஸ்டின்லாச்சும் கேட்கலாம். ஓகே, ஸோ 2025 அவார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம். இது யாருக்கானது, அவ்வையார் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் நான் பார்க்க வேண்டிய விஷயம் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, தென் இதுக்கு யாருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னா எமினன்ட் விமனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது அவ்வையார் அவார்டு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இது டிஎன் ரைஸ் 2024 அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் தமிழ்நாடு ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the full form of this one is Rural Incubator and Startup Enabler அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் விமன் ஸ்டார்ட் அப் கவுன்சில்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது தொழில் முனைவோர் அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேர் என்னென்னா ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சரி எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் அப்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இதே ஸ்டார்ட் அப் இந்தியான்லாம் இருக்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா பொதுவான ஒன்றா இருக்கும். ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தில் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது பெண்களுக்காகவும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காகவும் கொண்டு வந்தது ஸ்டாண்ட் அப் கவுன்சில். இது நான் சொல்கிறது இந்தியாவில். ஓகே, தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டார்ட் அப் கவுன்சில் அப்படிங்கிறது இது ரொம்ப சிம்பிள். பெண்களுக்கும் மற்றும் இதர மக்கள், ஓகே, யாரெல்லாம் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டாக இருக்காங்களோ, அது எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸில் இருக்காங்களோ அவங்களுக்காக தொழில் புரியறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த டிஎன் ரைஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. 2024 இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான், இப்போ தான் கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போது அதை பேர் மாற்றிட்டாங்க. இந்த தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 2017 கொண்டு வந்தது. இப்போ அதை என்னவா பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. எப்போ பேர் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 2, 2024 தான் மாற்றினாங்க. ஓகே, ஸோ 2017 இந்த திட்டம் வந்துருச்சு. எது, இந்த தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்ங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த விமன் ஸ்டார்ட் அப் கவுன்சில்னு சொல்கிற இல்லையா, ட்ரீ அண்ட் ஸ்கை ரைஸ் கல், இது எது கீழே இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது.
ஓகே, ஸோ டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஒன் இஸ் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்டு ஸ்டார்ட் அப் எனேபிளர். ரூரல் இன்குபேட்டர் அப்படிங்கிறது இன்குபேட்டரில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு நம்ம ஒரு பிராய்லர் கோழி முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முட்டையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்குபேட்டரில் வைப்பாங்க. இப்போ குழந்தைகளே என்னென்னா நலிவடைஞ்சு பிறந்திருக்காங்க அப்படின்னா இன்குபேட்டரில் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்னென்னா ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி தொடங்குறது, அதுக்கான பணம், அதுக்கான மெஷின்னு, இதை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத ஒருத்தர் இந்த இடத்துல போய் சேரும்போது அவருக்கு என்னென்னா இதுக்கான சப்போர்ட்டிங் மெக்கானிசம் கொடுப்பாங்க. இன்சென்ஸ் இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இன்குபேட்டர் அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசம். ஓகே, ஸோ இன்குபேட்டர் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தில் இவ்வளோ தான். அப்போ அவங்களுக்கு என்னென்னா தொழில் தொடங்குறதுக்கான வழிகள் என்ன, அவங்களுக்கு ஒரு வேளை பணம் பிரச்சனையாக இருக்கா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் ஏதாச்சும் ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. டெக்னாலஜி எதுவும் தெரியலையா, அதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற்றுவாங்க. இன்சென்ஸ் தொழில் முனைவோராக மாற்றுவாங்க. இதில் பெண் சுதந்திரமும் அதில் அடங்கியிருக்கு. ஸோ விமன் ஆண்டர்ப்ரனர் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பயன்பெறுவாங்க. ஸோ இவங்களுக்கான சிக்கல்களை பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப் கவுன்சிலோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அப்போது இதில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா டிஎன் ரைஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படிங்கிற ஒன்று. இது எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிறது எப்போ பெயர் மாற்றப்படுது அப்படின்னா ஜூலை 2, 2024 எதுலேருந்து பெயர் மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் 2017 இதே விஷயங்களை தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிருந்துச்சு. இப்போ இப்போ பேர் மாற்றிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தொழில் புரியணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த பற்றின ஒரு ஐடியாவே இல்லை. இன்சென்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்குறது, ஒருவேளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் என்ன, சரி இந்த மெஷினரிலாம் எங்கே கிடைக்கும், நான் சப்போஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பணம் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா இவங்க கேர் எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, ஸோ கேர் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பிஸ்னஸ் மாடல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு சொல்லித்தர்றது. ஓகே, அது போக மார்க்கெட்டில் எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற மார்க்கெட் லிங்கேஜஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஏதாச்சும் ஒரு புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கான மெக்கானிசம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் ஃபண்டிங் அண்ட் கிரெடிட் லிங்கேஜ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் நீங்கள் ரீட் பண்ணாலும் இதே விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தமிழ்நாடு ரைஸ் 2024 அப்படிங்கிற இடத்துல நான் எது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆர் இந்த திட்டம் எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிற ஒன்றில் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் கொடுக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான். இது நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே, அடுத்து வந்து வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் 2022 இப்போ தான் சொன்னேன். ஓகே, இந்த தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 2007 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று. இதை பெயர் மாற்றி இப்போ என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்னு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டை யாரோட பார்ட்னர்ஷிப்போட ரன் பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப முக்கியம், வேர்ல்டு பேங்க்கோட சேர்ந்து பண்ணுறாங்க தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாடு எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது அப்படின்னா 30% கொடுக்குது, வேர்ல்டு பேங்க் 70% ஃபண்டு கொடுக்குது. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் இன் தி ஃபார்ம், ஆஃப் ஃபார்ம் அண்டு நான் ஃபார்ம் செக்டர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான ஏதாச்சும் ஒன்று விவசாயம் சார்ந்ததோ இல்லை விவசாயம் இல்லாமல் தொழில் சார்ந்ததோ விஷயங்களில் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இன்சென்ஸ் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரப்போசல், அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது மூலமாக எதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரலில் அக்ரிகல்ச்சர் சார்ந்து இல்லாமல் நான் அக்ரிகல்ச்சர் சார்ந்தும் அதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு வேலைக்கு ஆகக்கூடிய மக்கள் அப்படின்னா இப்போ ஒரு வேலை செய்யணும், ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த யூனிட் ஆஃப் ஒர்க்கு இருக்குது அப்படின்னா இந்த யூனிட் ஆஃப் ஒர்க்கை செய்கிறதுக்கு 7 பர்சன்ஸ் போதும் அப்படிங்கிற ஒரு கன்சிடர் இருக்குது அப்படின்னா இப்போது இந்த ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை செய்கிறதுக்கு 15 பேர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து மக்கள் இது பொதுவாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சரில் இது பிரச்சனையாக இருக்குது. அக்ரிகல்ச்சர்னால் விவசாயத்தில்
யூஸ்வலாக 7 பேர் இருந்தாலே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் 15 பேர் இருக்கிறதுனால என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு என்னவாயிடுதுன்னா கம்மியாயிருது. அப்போது அவங்க கொடுக்கறது தான் விலையாக இருக்குது. அப்போது அக்ரிகல்ச்சரோட எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் ரூரல் எக்கனாமி இருக்குது அப்படின்னா அப்போ அதுலேருந்து மக்களை என்ன பண்ணணும்னா வெளியே கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இல்லாத அக்ரிகல்ச்சர் சார்ந்தோ இல்லை அக்ரிகல்ச்சர் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்தோ அவங்கள வளர வைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேற ஒரு இடத்துல ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து, அதாவது ஊருக்குள்ளே ஓகே ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு விவசாயம் இருக்காரா அவருக்கு ஒரு கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணுறது சொல்லித்தர்றது, இல்லை பேப்பர் கப் மேனுஃபேக்சரிங் எப்படின்னு பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ காயர் இண்டஸ்ட்ரி, இப்போ தேங்காய் நார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு என்னென்னா இப்போ கோகோனட் கேக்குன்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் கோகோனட் அந்த ஹஸ்க் கேக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ட்ராட் ஏரியாவில் இதை யூஸ் பண்ணுவாங்க ஃபார் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னேற்றுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ வாழ்ந்து காட்டுவோம் திட்டமோட பர்பஸ் இதுதான். ஃபைன், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாங்க. தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் VSAFE 2024. ஓகே, ஸோ இது இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று தான். 2024 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று தான். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம VSAFE அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃபோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஃபார் த சேஃப்டி ஆஃப் தி விமன் நினச்சிக்கிறோம். ஓகே, ஸோ சேஃப்டி ஆஃப் தி விமன்ங்கிறத மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை ஒன்லி ஃபார் தி சேஃப்டி ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது இல்லை. ஓகே, இந்த ஸ்கீமோட பேசிக் அப்ஜெக்டிவ் விமன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறது தான் இந்த பர்டிகுலர் திட்டத்தோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ VSAFE அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று. ஸோ இது யார் அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு வேர்ல்ட் பேங்க் தான். எப்படி அந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டமும் யாரோட ஃபண்டிங் தான், வேர்ல்ட் பேங்கோட ஃபண்டிங் தானே தவிர இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்கோட ஃபண்டிங் தான். ஸோ ரெண்டுமே என்னென்னா வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் ஸ்கீம் தான். ஓகே, ஸோ VSAFE அப்படிங்கிறது விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது அடுத்து 5 வருஷத்துக்கு என்னென்னா ஒரு திட்டமாக அறிவிக்கிறாங்க. இன்சென்ஸ் 2024 2029 வரைக்கும் இதோட பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1185 கோடி இதுக்காக ஒதுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் லேபர் ஃபோர்ஸ் இன் தி நான் ஃபார்ம் அண்ட் எமர்ஜிங் செக்டர்ஸ். ஸோ விவசாயம் இல்லாமல் விவசாயம் இல்லாத மற்ற தொழில்கள்லையும் பெண்களோடைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ராஜெக்டில் மொத்தம் 9 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க. மொத்தம் 9 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த 9ல் எது வேணாலும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 9ஐயுமே பார்த்துடலாம். ஓகே, ஸோ டேர்ம் தான் சொல்லியிருப்பாங்களோ தவிர பெருசாக இந்த திட்டத்துக்கு கீழே இதெல்லாம் க்ரைட்டீரியான்னு இல்லை. மொத்தம் ஒரு 9 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ். ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ அப்படி கொண்டு வர இடத்துல எதெல்லாம் அந்த 9 திட்டங்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம், ரொம்ப போதும். ஓகே, ஸோ அப்போ இந்த VSAFE அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாட் ஒன்லி ஃபார் சேஃப்டி ஆஃப் விமன், பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லை, பெண்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததோட ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 2029. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமை யாரோட சப்போர்ட்டோட இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட்டோட இனிஷியேட் பண்ணுறாங்க. மொத்தம் 9 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினோமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விமனோமிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஏபனாமிக்ஸ், மோடினாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார் அப்படின்னா அவருக்கான பொருளாதார திட்டங்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மோடினாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏப்னாமிக்ஸ் அப்படிங்கிறது ஜப்பானோட பிரசிடென்ட் அப்போ இருந்தவர், அப்போது அவர் கொண்டு வந்த பொருளாதார திட்டங்களை ஏப்னாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விமன் சார்ந்த ஒரு எக்கானமி விமனோமிக்ஸ். ஸோ பெண்களை மையப்படுத்தி பொருளாதாரத்தை முன்னேற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த விமனோமிக்ஸோட அப்ஜெக்டிவ். இன்சென்ஸ் பெண்ணிய பொருளாதாரம். சரிங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைடு விமன் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. விமன் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளானை இன்க்ளூட் பண்ணுறாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் தி விமன் தான். ஓகே, ஸோ இதில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ப்ரொவைடிங் மோர் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஆண்டர்ப்ரனர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் டெவலப் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க். இந்த விமனோமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்கீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சென்ஸ் மகளிர் தகவல் வங்கி.
ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் இப்போ மகளிர் உதவி திட்டம் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுமை பெண் திட்டம் இருக்குது. இந்த புதுமை பெண் திட்டத்தை பற்றின தகவல் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கிடச்சிரும். ஓகே, ஸோ அது மாதிரி பெண்களுக்கான மற்ற திட்டங்கள் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா அதுக்கான விஷயங்களும் கிடச்சிரும். இப்போ டிஎன் ஸ்கில்ஸ் அப்படின்னா அதுலேயும் கிடச்சிரும். சாரி, டிஎன் ரைஸ். ஓகே, ஸோ டிஎன் ரைஸ்க்குள்ளே நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா அந்த திட்டங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன் ஸ்டாப் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் இது விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க் அப்படிங்கிறது. ஷீ எனர்ஜி அப்படிங்கிறது சினர்ஜின்னு நம்ம சொல்லுவோம்ல யூஸ்வலாக. சினர்ஜி அப்படின்னா என்னென்னா 1+1 அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம். இன்சென்ஸ் 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அதோட வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லை அதை விட சக்திகள் அதிகமாகும் அப்படிங்கிறது. 3ஆவோ 4ஆவோ அது மாறும். ஸோ அது மாதிரி விமன் ஒன்று சேரும்போது அவங்களுக்கான மக்களுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறது ஷீனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. எனர்ஜி சினர்ஜிக்கு பதிலாக ஷினர்ஜி அப்படின்னு வச்சுருக்காங்க. C+ எனர்ஜி, இதுதான் சினர்ஜி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சும்மா வாட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, திறன் சுடர் அப்படின்னு சொல்கிறது நத்திங் பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஓகே, ஸோ ஸ்கில்லிங், அப்ரெண்டிஸ்ஷிப்பு, இன்டர்ன்ஷிப் டிரைவு இதெல்லாம் உங்களுக்கு பெண்களுக்காக கொண்டு வர்றது தான் இந்த திறன் சுடர் அப்படின்னு சொல்கிறது. கலங்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் உங்கள் கனவு அப்படிங்கிற ஒரு பெயரில், ஓகே, ஸோ ஒரு நாள் உங்கள் கனவு அப்படிங்கிற பெயரில் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதர் ஸ்கூல்ஸ், அதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் மென்டர்ஸ் இவங்கள வச்சு அவங்களுக்கு என்னென்னா ஊக்கப்பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கலங்கரை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உங்கள் கனவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் அங்கே இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல்ஸோ இல்லை மென்டார்ஸையோ வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள தொழில் முனைவரோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதை அந்த கனவு மூலமாக அவங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான முன்மாதிரியான ஒரு சில பேரை வச்சு பண்ணுறது தான் இது. ஓகே, அடுத்து வந்து தொழில் விதை. ஸோ தொழில் விதை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், விமன் ஆண்டர்ப்ரனர் தான் இங்கேயும். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு படித்தா புரியும். அடுத்து தொழிலணங்கு. ஓகே, ஸோ இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், மென்டாரிங், ஸ்கில்லிங், இன்குபேஷன், ஆக்சலரேஷன் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அன்புக்குடில். அன்புக்குடில் அப்படிங்கிறது இப்போது ஆஃப்டர் இந்த க்ரீச் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு இல்லையா, வேலைக்கு போகிற பெண்கள். ஸோ அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் அங்கே இருக்க அவங்களோட குழந்தைகளை க்ரீச்சில் விட்டுட்டு போவாங்க. ஸோ அது கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ டு ப்ரொவைட் க்ரீச் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் கேர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ முந்திலாம் பால்வாடின்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ அது என்னென்னா க்ரீச்சாக மாறுது. ஓகே, ஸோ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன கொண்டு போய் விட்டுட்டு போனால் அவங்க வேலையை முடிச்சு வர்ற வரைக்கும் அவங்க பார்த்துக்குருவாங்க. ஸோ அந்த ஒரு இதுவும் இதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. கதிரொலி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் எம்பவர் விமன் அண்ட் கிரியேட் மோர் ஈக்விட்டபிள் சொசைட்டி. ஸோ இதெல்லாம் திட்டங்கள். ஒருவேளை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராமை பற்றி வரையறை செய்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த திட்டம் யார் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது தான். யார் அசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அசிஸ்ட் பண்ணுது. இந்த திட்டத்தோட ஆண்டு காலம்னு பார்த்தா 2024 29. ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1185 கோடி. இதில் யாரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்கன்னா விமனை வந்து லேபர் ஃபோர்ஸில், அதுவும் நான் ஃபார்ம். ஓகே, ஸோ விவசாயமற்ற விஷயங்களில் கொண்டு வர்றது தான். மொத்தம் 9 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் இது இருக்குது. அந்த 9 ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இதெல்லாம் எடுத்து ஒரு வழியாக எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அடுத்து விமன் ரைட்ஸ் ஸ்கீம். இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்கிறோம். ஸோ இது நமக்கு தெரியும், மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் மாதம் வந்துடும். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இது கிடைக்கும். இன்சென்ஸ் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்சென்ஸ் ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அவங்க கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கிறனால அவங்களால என்னென்னா சுயமாக திட்டமிட முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு காரணங்களுக்காக தான் கொண்டு வந்தது இது. ஸோ இதனால் அவங்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ விமன் ரைட்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பேரில் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஸோ இது பேஸ்ட் ஆன் சர்டன் கைட்லைன்ஸோட கொடுத்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, அடுத்து
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் கொடுக்குறது தான். ஓகே, ஸோ தையல் மிஷின் கொடுக்குற ப்ரோக்ராம். இந்த எந்த பேரில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு. ஓகே, ஸோ பேரை மட்டும் கொடுத்துட்டு இது எதுக்கானது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால சொல்கிறது தான் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஸ்கீம் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா இலவசமாக தையல் மிஷின் கொடுப்பாங்க. யாருக்காக அப்படின்னா இந்த விடோ, டெசர்டட் வைஃப்ஸ், விமன் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், இவங்களுக்குலாம் இவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, 1,20,000 ரூபாய்க்கு மேலே ஆகக்கூடாது. இதை மட்டும் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ பேர், எந்த பேரில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு, இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, யாருக்காகனது இந்த திட்டம், அதுக்கடுத்து இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்களோட இன்கம் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா. ஸோ இது இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒன்று. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். ஓகே, ஃபைன். அடுத்து மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். மொத்தம் 5 டைப் ஆஃப் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே, ஸோ அதில் இந்த மூலூர் ராமமிர்தம் அம்மையார் தான் புதுமை பெண் திட்டமாக மாறிடுச்சு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த திட்டத்தில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தங்கம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுதான் இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ அந்த திட்டங்கள் வேறு வேறு இதில் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மூலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா ஹையர் எஜுகேஷன் அசூரன்ஸ் ஸ்கீமாக மாறிடுச்சு. இன்சென்ஸ் புதுமை பெண் திட்டமாக மாறிடுச்சு. மிச்சம் இருக்கிற 4 ஸ்கீமும் 4 க்ரைட்டீரியாவில் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அந்த 4 க்ரைட்டீரியா மட்டும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒன்று வந்து தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ மறுமணத்துக்காக, ஓகே, ஸோ விதைவல் மறுமணம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொடுக்குறது தான் இது விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் இந்த நேம் ஆஃப் தர்மாம்பாள் அம்மையார். ஓகே, ஸோ அங்கே நான் சொன்னேன் இல்லையா ஸ்விவிங் மிஷின் வரும்போது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஸ்கீம்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ சத்தியவாணி முத்து அம்மையார்னு கொடுத்து இது யாருக்கான திட்டம்னு கொடுத்துருவாங்க பேர் பேஸ்டு கொஸ்டினில். இப்போ அதே மாதிரி தான் இதையும் கொடுத்துருவாங்க. இன்சென்ஸ் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் கொடுத்தாங்கன்னா அது விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இன்கம் சீலிங் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 72,000 இன்கம் ஸ்கீம் லிமிட்டு, 1,20,000 இன்கம் ஸ்கீம் லிமிட்டுன்னா சில திட்டங்களில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த திட்டங்களில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையில்லை அப்படின்னா இன்கம் சீலிங் எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா, அதுவும் கிடையாது. ப்ரொவைடர் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஓகே, பட் மினிமமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா அஸ் அ கேஷாக கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தில் கொடுத்துருவாங்க. 10,000 உங்களுக்கு என்னென்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போடுவாங்க. இதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ 15 + ஒரு 10 25,000 ரூபா உங்களுக்கு கேஷாக மட்டும் கொடுத்துருவாங்க. இதில் 15,000 ரூபா உங்களுக்கு கையில் கேஷாக வந்துடும், 10,000 அஸ் அ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டாக வந்துடும். 8 கிராம் 22 கேரட் கோல்டு காயின். ஓகே, ஸோ ஒரு பவுண்டில் உங்களுக்கு என்னென்னா தங்கம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தால் இல்லை ஒருவேளை டிப்ளமோ ஹோல்டராக இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காகனா பெண் கல்விகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல டிப்ளமோ டிகிரி ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 50,000 ரூபா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதில் 30,000 கேஷாகவும் 20,000 அஸ் அ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டாகவும் கொடுத்துருவாங்க. தங்கம் அதே தான், 8 கிராம் தங்கம் தான். ஓகே, ஸோ இதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, இன்கம் சீலிங் எதுவும் இல்லைன்றாங்க. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு இது கிடையாது. இது பேசிக்காக எந்த ஒரு மறுமணம் செய்யக்கூடிய விதவை பெண்ணாக இருந்தாலும் இந்த இது கிடச்சிரும். ஓகே, அதை தாண்டி ஒருவேளை அவங்க டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க 25,000 ரூபாய்க்கு பதில். ஓகே, ஸோ 50,000 ரூபாயில் 20,000 ரூபா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டாகவும் 30,000 ரூபா கையிலையும் கொடுத்துட்றாங்க, 8 கிராம் தங்கம் கொடுத்துட்றாங்க. இது ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். ஓகே, ஸோ இது தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்கீம் பாருங்க, EVR மணியம்மை அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் ஃபார் டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோ. ஸோ அதோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி தட் இஸ் விடோஸ். ஓகே, ஸோ விடோவுக்காக இது டாட்டர்ஸ் ஆஃப் விடோஸ். ஓகே, ஸோ ஒருவேளை ஒரு தாய் இருக்காங்கன்னா அவங்க விதவையாக இருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்களுக்கான திட்டமாக தான் இதை அறிவிக்கிறாங்க. தட் இஸ் EVR மணியம்மை அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்ங்கிற பேரில். இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 உங்களோட இன்கம் லிமிட் மட்டும் போகக்கூடாது. அதாவது இதில் இன்கம் லிமிட் இருக்குது. இப்போ இதில் இல்லை பார்த்தீங்களா,
இன்கம் சீலிங் கிடையாது, இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் இந்த திட்டத்தில் ஒருத்தவங்க பயன்பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் லிமிட் இருக்குது. தட் இஸ் 1,20,000 ரூபாய்க்கு மேலே அவங்களோட ஆண்டு வருமானம் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ இதில் என்ன கிடைக்கும்? இதுலேயும் இந்த 25,000 ரூபா தான். 10,000 ரூபா உங்களுக்கு கேஷ் அசிஸ்டன்ஸ்டாக வந்துடும். 8 கிராமு 22 கேரட் கோல்டு காயின். ஓகே, இதில் ஒருவேளை நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா 50,000 ரூபா அந்த பெண். ஓகே, ஸோ ஃபார் பெனிஃபிஷியரி. ஓகே, ஸோ அந்த பெனிஃபிஷியரி ஒருவேளை டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபா. ஓகே, ஸோ அப்போது இந்த ஸ்கீமோட பேர் பார்த்து வச்சுக்கோங்க, இவிஆர் மணியம்மை அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பேர் வச்சுக்கோங்க, தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். இது டாட்டர் ஆஃப் விடோஸ் புவர் விடோஸ் கொடுக்குறது. அதுலேயும் இந்த பேர் பாருங்க, புவர். அப்போ புவர்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? இன்கம் லிமிட்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதை தான் இவங்க முன் வைக்கிறாங்க. எஜுகேஷன் ஒருவேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே எஜுகேஷனையும் சேர்த்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ கைவிடப்பட்ட குழந்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த ஒன்று தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ். யார் நினைவு? அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ இது யாருக்கானது? கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. இதில் பாருங்க இன்கம் லிமிட் கிடையாது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க? 25,000 ரூபா அஸ் அ கேஷ். 8 கிராம் தங்கம், 22 கேரட் கோல்டு. சாரி, 28 கேரட் கோல்டில் 8 கிராம் தங்கம் கொடுத்துட்றாங்க. இதே இது நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா 50,000 ரூபா. ஸோ இந்த 50,000 கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் டிஃபால்ட்டாக, கிராஜுவேஷன் முடிக்கலையா 25,000. இது எல்லா ஸ்கீம்லையுமே பொதுவானது. இந்த ஸ்கீம்லேயும் இது பொதுவானது, இந்த ஸ்கீம்லேயும் இது பொதுவானது. ஆனால் எதில் இன்கம் லிமிட் இருக்குது இல்லைங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் இன்கம் லிமிட்டோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஸ்கீம்லேயும் இன்கம் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் இந்த ஸ்கீமில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை, இன்கம் லிமிட் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ். இந்த பேரே உங்களுக்கு சொல்லிடும், புவர் விடோஸ் அப்படிங்கிறது பேர். அதுக்கான பர்பஸ் என்ன? ஸ்கீமு நமக்கு எது காமனாக இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்கீம்லையுமே இதை நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இன்கம் லிமிட் இருக்கா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான். அப்படி இருந்தால் அது என்ன? ஓகே, இல்லைன்னா அது யாருக்கானது? இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேர்லையும் ஒவ்வொரு இதில் ஃபங்க்ஷன் ஆகுது. தர்மாம்பாள் அம்மையார்னா விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். மணியம்மை அம்மையார் விடோ ரீமேரேஜ்னா அது டாட்டர்ஸ் ஆஃப் புவர் விடோஸ்க்கானது. அன்னை தெரசா நினைவு மேரேஜ்னா அது யாருக்கானது? ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்கானது. இன்னும் ஒன்று பார்த்துடலாம். முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஓகே, ஸோ ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது தான். இதுலேயும் என்ன கிடையாது? there is no income ceiling and minimum education qualification. ஓகே, ஸோ இதில் கண்டிஷன் ஒன்று, மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் முடிச்சிருக்கணும் பிரைடு. ஓகே, ஸோ இந்த கல்யாணம் ஆகக்கூடிய பெண் மட்டும் 10th ஸ்டாண்டர்ட்னாச்சும் அட்லீஸ்ட் முடிச்சிருக்கணும். இதில் 25,000 ரூபா கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஒருவேளை டிகிரி ஹோல்டராக இருந்தால் இதே 50,000 ரூபா. ஸோ இவ்வளோ தான். இதில் பேருக்கான பர்பஸ் என்ன? இன்கம் லிமிட் இருக்கா இல்லையா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா, அதை மட்டும் இந்த 4 ஸ்கீமில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 5வது ஸ்கீம் இருந்துச்சு, இப்போ இது இல்லை. இப்போ இது புதுமை பெண் திட்டமாக மாறிடுச்சு. மொத்தம் 5 ஸ்கீம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸ், திட்டங்கள், அது சார்ந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் அடுத்த கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணலாம், யூனியன் கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் இருந்தால் அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸஸோட நோட்ஸ் போதும். உங்களுக்கு விமன் சார்ந்த கேள்விகள் ஏதாச்சும் வருதுன்னா அது இந்த ஸ்கீம்ஸ்குள்ளே தான் வரணும். அப்படி வரதாக இருந்தால் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன எழுதணுங்கிறதையும் சொல்லியாச்சு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறதையும் கன்சால்டேட் பண்ணிட்டேன். இது கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி உங்களுக்கு எதுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டினுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால இங்கிலீஷில் நான் கிளாஸ் ஃபுல்லாக எடுக்கலை, தமிழ்லையும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஓகே, நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தமிழில் கஷ்டமாக இருக்குமோ, தட் இஸ் இங்கிலீஷில் ரீட் பண்ண கஷ்டமாக இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் நான் தமிழில் மாற்றி உங்களுக்கு இந்த நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நான் என்ன பண்ணுறேன், வைண்ட் அப் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து இதை படிச்சுட்டே வாங்க, கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. பின்னாடி நம்ம ஒரு குரூப் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் எடுக்கும் போதோ இல்லை குரூப் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் எடுக்கும் போதோ உங்களுக்கு அது ரிவிஷன் கிளாஸ் மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் இதோட அப்ஜெக்டிவ். இன்சென்ஸ் இந்த ப்ரோக்ராமோட பர்பஸே அதுதான்.
ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி அது ஆயிரணும் அப்படிங்கிறது தான். அன்றைக்கி தான் நீங்கள் உட்காந்து புதுசாக என்ன பண்ணிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று செலக்டிவான டாபிக்ஸை மட்டும்தான் எடுத்து பண்ணுறோம். ஏன்னா அது டம்ப் ஆகிடக்கூடாது. ஒரு 1000 பக்கத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை மட்டும் வச்சுட்டு நம்ம படிச்சிடக்கூடாது. கேட்கக்கூடிய 10 கொஷினில் 7 கொஷின் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான டாபிக்ஸ் எது அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த விஷயங்களையும் சேர்த்து தான் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவும் கூட. ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.